தேவன் நம்மை 3 காரியங்களாக அவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். முதலாவது என்ன செய்கிறார்னா, அவர் நம்மை புதிதாக்குகிறார். அதுதான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி பழைய அனுபவங்களும் பழைய திட்டங்களும் சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய எண்ணங்களையும் தேவன் முதலாவது புதிதாக்குகிறார். எதன் மூலமாய் புதிதாக்குகிறாரா? போதனையின் மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே போதிக்கிற காரியங்களின் மூலமாய் நம்மை புதிதாக்குகிறார். 2, நம்மை கூர்மையாக்குகிறார். எந்த ஒரு நற்கிரியையும் செய்வதற்கு நம்மை தகுதி உள்ளவனாய் மாறும்படி இந்த வேத வார்த்தையின் மூலமாய் நம்மை கூர்மையாக்குறார். அதாவது ஷார்ப்பாக்குறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்மை ஷார்ப்பாக்குறார். மோல்ட் பண்ணி நம்மை பொன்னாக புடமிடும்படி செய்து நம்மை என்ன பண்ணுறாரு? ஷார்ப்பாக மாற்றுறாரு. 3, நம்மை எந்திரமாக்குகிறார். அதான் சொல்லப்படுகிறது, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். எந்திரம் இந்த மாம்சத்தில் செய்ய முடியாது. எந்திரம்னா இந்த மாம்சத்துக்கு டைரக்ட் ஆப்போசிட்டு. அப்படி எந்திரம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வேறே மனிதனாய் மாறுவீர்கள். அதை தான் நான் சொல்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவன் செய்ய முடியாத காரியமெல்லாம் செய்ய முடியும்னு சொன்னால், அந்த கர்த்தருடைய ஆவி எனக்குள் வரும்போது நான் வேறே மனிதனாய் மாறுவேன். நான் வேறே ஆவியை உடையவனாய் இருப்பேன். நான் மாம்சத்துக்கல்ல ஆவியில் நடக்கிறவனாய் இருப்பேன். இந்த 3 காரியங்களை கர்த்தர் என்னை மலையை மிதிப்பதற்கு ஆயத்த பண்ணுகிறார். என்ன பண்ணுறார்? புதிதாக்குகிறார், கூர்மையாக்குகிறார், எந்திரமாக்குகிறார்.